இல்ல உங்களுக்கு இல்ல வயலன்ஸ்க்கு இல்லாம நடத்துனது நம்ம இவர் நண்பரே ஒத்துப்பாரு. அவரோட பூத்ல எல்லா இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாம நடந்தது நல்லதா நினைப்போன்ற. ஓகே ரைட். நான் திரு பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்டது. திரு பாலச்சந்திரன், இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? இதுல வாக்கு சதவீதம் முன்னாடி பின்னாடி போறதுனாலயே ஓட்டுல எதுவும் மாற போறது இல்ல, 17C உங்க கையில தான் இருக்குது, யாரும் எதுவும் மாற்ற முடியாதுன்னா இதையே ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறார் திரு குமரகுரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தேர்தல் பணிகள் இருந்திருக்கீங்க. சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா இது அடிப்படையா வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அவங்க என்ட்ரி பண்றதுல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க முதலே சொன்ன மாதிரி விதின் 1% இருக்கிறதுனா அதை பின்னாடி வந்து ரீகன்சைல் பண்ண முடியும். ஆனா 5 விழுக்காடு இருக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்வ கோளாறு இப்பயே சொல்லுன்னு சொன்னா அப்ப கையில இருக்கிறத வச்சு ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து அல்லது அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து தகவல் அனுப்புவாங்க. அந்த தகவல் முழுமையான தகவலா இருக்காது. அந்த முழுமையான தகவலா இல்லாத நேரத்துல மறுபடியும் முழுமையான தகவல் அனுப்பும் பொழுது அது வந்து கூடவும் முடியும் குறையவும் முடியும். டிபெண்டிங் அப்பான் ஹவ் அக்யூரேட், முதல்ல எவ்வளவு அக்யூரேட்டா அனுப்புனாங்கிறத பொறுத்து. இப்ப நீங்க வந்து சொன்னீங்க நான் தேர்தல் சில சமயம் இதுல பிரச்சனை என்னன்னா கீழே இது போலிங் பூத் இருக்குல்ல, அந்த போலிங் பூத்ல ட்ரைனிங் கொடுத்தா நம்ம பெர்சனல் அனுப்புறோம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப அக்யூரேட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டியூட்டி கான்சியஸாவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது உண்மையான நிலவரம். இப்ப நான் தேர்தல் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பூத்துல இருந்து எனக்கு கிடைச்ச வரைக்கும் தகவலே வரல. இதே அதிகாரிகள் தான் வர்றாங்க, அப்போதெல்லாம் வராத குழப்பம் இப்போது ஏன் வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி சேர்ந்து வருது. இதே தேர்தல் அதிகாரிகள், இதே ஆசிரியர்கள், இதே அரசு ஊழியர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலில் ஏன் கூடுதலான பிரச்சனை அல்லது வித்தியாசம் வருதுங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சில சின்ன தவறுகள் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள், நாட் அக்செப்டபிள், ஆனா அண்டர்ஸ்டாண்டபிள். அதை பின்னாடி வந்து சரி பண்ணிக்கணும். ஆனா இது மாதிரி 5% டிஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கவலைக்குரியது. திரு குமரகுரு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட். இதனால வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மாற போவதில்லை. ஏன்னா 17C எல்லா கையில இருக்கு. அன்னைக்கு கவுண்டிங் பண்ணும்போது அவங்க வந்து அதை செக் பண்ண போறாங்க. ஆனா இது வந்து தேர்தல் கமிஷன் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா குமாரசாமி ஐயா கணக்கு மாதிரி போட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தோணுது. அது ரொம்ப பெரிய தவறு. நீதியரசர் குமாரசாமி சொல்றீங்க, தெளிவா சொன்னீங்க. அது சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஒரு ஆப் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ரேண்டமா அதுல வாக்கு சதவீத கணக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தொகுதிக்குன்னு சொல்லி அதுல சில சிக்கல்கள் வந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்குது. அதை தாண்டி இதுல தேர்தல் ஆணையத்தின் மீதான மற்ற விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் வாக்குப்பதிவு இதை தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு முழுமையான சுதந்திரத்தோட செயல்படலை அல்லது பக்கசார்பு இல்லாமல் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இந்த தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இவங்க பாரபட்சம் இல்லாமல் நடத்துறாங்க நம்பிக்கையே எனக்கு கிடையாது. என்னைக்கு வந்து கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே போய் உங்க ஓட்ட போடுங்கன்னு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொன்னாரோ அன்னைக்கு அந்த பிரதம மந்திரிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அப்படி நோட்டீஸ் அனுப்பாத இந்த தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் கூட நம்புதற்குரியவர்கள் இல்லை. இது உண்மை. அடுத்து இத்தனை தடவை வந்து பிரதம மந்திரி தொடர்ந்து பேசிக்கிட்டே போய் யாரோ தேர்ட் ரேட் ஆள் பேசினா பரவாயில்ல, 3ஆம் தர பேச்சாளர் பேசினா பரவாயில்ல. இந்த நாட்டின் பிரதம மந்திரி 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர். அவர் பேசுற பேச்சு வந்து யாரால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பேச்சு. அவ்வளவு பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? ஒரு காலத்துல பால் தாக்கரே வந்து இது தேர்தல் விதிமுறைகளை மீறி பேசினாருன்னு அவருக்கு 6 வருஷம் தேர்தலே போட்டியிடக்கூடாது தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டது. இன்னைக்கு இவங்க ஏன் பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க? ஏன் பிரதம மந்திரிக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? பேசுறது பிஜேபியா பேசுச்சு. காங்கிரஸ்க்கு அதே தான செஞ்சாங்க. ராகுல் காந்திக்கு அனுப்பலையே, காங்கிரஸ் கட்சி தலைமையில. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க சமாளிச்சுக்கலாம். நாங்க அவருக்கு மட்டுமா அனுப்பணும், காங்கிரஸுக்கு தானே அனுப்பணும்னு கேள்வி என்னன்னா காங்கிரஸுக்கும் அனுப்பக்கூடாது. அனுப்ப வேண்டியது ராகுல் காந்திக்கும் இவர் பிரதம மந்திரிக்கும் அனுப்பணும், நரேந்திர மோடிக்கு அனுப்பணும். அப்படி நரேந்திர மோடி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நரேந்திர மோடி பேசுறது தவறு அல்லது ராகுல் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி இவங்க விசாரிக்கும் போது முடிவு வந்ததுன்னா பிஜேபியையோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ 6 ஆண்டுகள் நீங்கள் அரசியல் கட்சியாக நீங்கள் பணி செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் பேசினதுக்கு தனிப்பட்ட நபர்கள் மேலதான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அடுத்து வந்து ஒரு மாநிலத்துல வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்விட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை நீங்க ரிமூவ் பண்ணிருங்கன்னு. எதுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சர்ன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளும் கொடுக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் கோழைத்தனமான தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. இவங்க 3 பேர் IAS ஆபீசர்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட கண்ட்ரோல் பண்றது ஒரு ஸ்டேட் அல்லது சென்ட்ருக்கு செக்ரட்டரியா இருக்கிறத விட தேர்தல் ஆணையராக இருக்கிறது மிக மிக பொறுப்பு வாய்ந்த பதவி. இந்த நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மேன்மைப்படுத்துவது, நேர்மையான தேர்தலை நடத்துவது.
இந்த கடமையில இருந்து இவங்க முழுக்க முழுக்க தவறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இல்ல, கசப்பான உண்மை. வெறுப்பு பேச்சுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறதுல ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. அதே நேரத்துல பிரதமர் சொல்றாரு ஒரு வயலன்ஸ் ஃப்ரீ எலெக்ஷன், 3 தேர்தல் நடந்திருக்கு, 3 கட்டங்களாக நடந்திருக்குது, லார்ஜ்லி எந்த சிக்கலும் இல்லை, எங்கேயும் பெரிய குற்றச்சாட்டுகள் எழல, அல்லது ஓட்டர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் இந்த விஷயங்களையும் கவனிச்சிருக்குன்னு பார்க்க வேண்டாம். தேர்தல் ஆணையத்தும் ஒட்டுமொத்தமா ஃபெயிலியூர் ஆயிடுச்சு அப்படி எப்படி சொல்ல முடியும்? இருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். முக்கியமான இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து 10 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். 10 மார்க் கொஸ்டின்ல எல்லாம் நான் ஃபெயில் ஆயிட்டு 2 மார்க்லயும் 1 மார்க்லயும் நான் நல்லா எழுதிட்டேன்னா நான் ரொம்ப கெட்டிக்காரன் அர்த்தமா? அடிப்படை விஷயத்திலேயே தப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்ல இவங்க தனியா இருந்து என்ன பண்ணல. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்ல இவங்களுக்கு முழு உதவியா இருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. அது பிஜேபி ரூல் ஸ்டேட்டா இருக்கட்டும், அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஜிலண்டா இருக்காங்க, இவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா தேர்தல் சுமூகமா நடத்துறதுக்கு உதவி இருக்காங்க. ஆனா இந்த தேர்தலில் இவங்க பண்ற இந்த கோளாறு இருக்கிறதே அது மிகப்பெரிய தவறு. தேர்தல் சுமூகமா நடக்கிறதுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறீங்க. அதுலயும் அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்டை விட அந்தந்த மாநில அரசுகள் அப்படின்னு கிரெடிட்டை கொடுக்குறீங்களா நீங்க? இல்ல, 2 பேருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுக்கணும், மாநில அரசுகளும் கொடுக்கணும். மாநில அரசுகள் ஒத்துழைக்கலாம், தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும்? ஓகே, பேசல சார். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணி, வெறுப்பு பேச்சில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல இவ்வளவு தயக்கம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையே குலைக்குது அப்படிங்கிறார். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஐயா வந்து சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நல்லா செயல்படுறாங்க அப்படின்னாரு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பூத் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணினே போனேன். அங்கே போயிட்டு, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்க அந்த ஓட்டிங் பூத்து, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே இல்லை, இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்ட்டாங்க. ஸோ அதாவது நான் வந்து 300 மீட்டருக்கு மேலே வண்டி எடுத்துன்னு போக முடியாது. ஓகே, அங்கே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போகிறேன். இதை மாதிரி வந்து திருப்பி 1 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். இந்த முறையில் அப்ளிகேஷன் ஆப்லேயே ட்ரேஸ் பண்ண அதான் சொல்கிறேன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். என்னோட இது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தது. போய் ஓட்டு போட போது இந்த பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரைட் ஹேண்ட் சைடில் 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ஆகட்டும், சென்ட்ரல் எலெக்ஷனும் 2 பேரும் இன்டெகிரேட் ஆகி ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ரைட். சரி, இன்னொன்று வந்து இந்த இவிஎம் மேலே நம்ம குற்றச்சாட்டுகள் சொல்லுவோம், இன்டர்நெட் மூலமாக ஹேக் பண்ணுறாங்களா, நிறைய குற்றச்சாட்டு வந்தது. இப்போ இந்த டேட்டா கொலேஷனே பார்த்தீங்கன்னா நிறைய மேனுவல் இன்டர்வென்ஷன் இருந்ததுனால தான் தப்பு வந்துருக்குது. ரைட்டுங்களா? யார் இன்டர்வீன் பண்ணுறா? இல்லை, டேட்டா மேனுவல் இன்டர்வென்ஷன், நான் கையில் டைப் அடிக்கிறேன், அதுக்காக தான் டேட்டா இன்டர்வென்ஷன் சொல்றது. மேனுவலாக அடிக்கும் போது சில தவறுகள் நடக்கும். 90 கோடி ஒவ்வொரு முறையும் மேனுவல் இன்டர்வென்ஷன் இருந்திருக்கு சார், எல்லா தேர்தல்களையும் இருந்திருக்கு. எந்த தேர்தலையும் இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்தது இல்லைங்கும் போது அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? அது வந்திருக்கு 2%, 3% வந்திருக்கு. இப்போ ஏன் வந்து அது வந்து அரசு பேசும் பொருளாக ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, இப்போ வந்து 72% வாக்கு சதவீதம் வந்துடும், ஓட்டு சதவீதம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி வரும். எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி வந்தது அப்படின்னா ஒரு 6% 8% வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். நீங்க கடந்த கால தமிழ்நாட்டிலையும் பாருங்க, மத்திய அரசாங்கம் வாக்கு சதவீதம் ஏறதுனால ஒரு கட்சி வெற்றி பெற்றது எல்லாத்துலயுமே மாறி இருக்கு. இல்ல, நீங்க அதிகமான வாக்குகள் வந்த போது ஆளுங்கட்சி வெற்றி பெற்றது இருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்ச போது ஆளுங்கட்சி தோத்தது. அந்த மாதிரி இல்ல, இப்போ அந்த மாதிரி இல்ல. ஏன்னா போன வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 67%, 67.4. 2019 சொல்றீங்க 67.4. இப்போ வந்து தமிழ்நாட்டில் சொல்றீங்களா, இந்தியாவில் சொல்றீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவில் 67.4. ஃபேஸ் 1ல 66%.